அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேன்மைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு பரவலாக ஒரு கேள்வி பரப்பப்படுகிறது. என்னன்னு சொன்னா, தராவி தொழுக, தஹஜ்ஜத் தொழுக, கியாமுல் லைல் தொழுக, இந்த தொழுகைக்கான வித்தியாசம் என்ன? இப்படியெல்லாம் ஒரு தொழுகை இருக்குதா? இல்லைனா ஒரே தொழுகைக்கு தான் காலப்போக்கில் பேர் மாறி போச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கான பதில நிச்சயமா இன்னொரு காணொலியில நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தாண்டோடித்தடமான ஒரு புத்தியை பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பேச போறோம். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு குறுக்கு சிந்தனை, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிற்போக்கு சிந்தனை என்று கூட நாம் அதை சொல்லலாம். என்ன பிற்போக்கு சிந்தனை, என்ன குறுக்கு சிந்தனைன்னு கேட்டா, தராவி ரமலானுடைய மாதத்தில் இஷாவிற்கு பிறகு தொழப்படக்கூடிய தொழுகை சுன்னத்து தானே, அதை நம்ம கட்டாயம் பேணணுமா? அப்படியெல்லாம் அதை ரொம்ப பேணி நம்ம பாதுகாத்து தொழணுங்கிற ஒரு அவசியம் இல்லையே, அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா? அது கொடுக்கறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுன்னத்து தானே அப்படின்னு நம்ம விடுறோம். முதல்ல அது முற்றிலும் குற்றம் பிடிக்கப்படக்கூடிய ஒரு செயல். ஒரு உண்மையான முஃமின் ஒரு சுன்னத்தை தன்னுடைய உயிருக்கு மேலாக மதித்து செய்வார். இதுதான் சுன்னத். ஒரு முஃமின் ஒரு சுன்னத்தை விடுவதை மனதளவில் வேதனை கொள்வார். சுன்னத் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ விரும்புனா நீங்க செய்யுங்க, விரும்பலனா நீங்க விட்டுக்கங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு செயல் கிடையாது. சுன்னத்தை நாம் முடிந்தளவிற்கு பேணுதலாக நாம் கடைபிடித்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் என்று கூட நாம் சொல்லலாம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லும் போது, நல்ல குர்ஆன் வசனத்தை நீங்க கவனிச்சுக்கணும். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல, நீங்க அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்க. நீங்க அல்லாஹ் சொல்றதையும் கேளுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதையும் செய்வதையும் நீங்கள் கேட்டு அதையும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆனால் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு சுன்னத்துங்க. நீங்க ரசூலுல்லாஹ் கட்டுப்படுங்கன்ட்டு யார் கட்டளையிடுறா? அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அப்ப அல்லாஹ் கட்டளைய நாம விரும்பியோ நம்மளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன தூர விட்டுட்டு போறதுக்கோ பேரு சுன்னத்தா? இல்ல. ரசூலுல்லாஹ்வை முழுமையாக பின்பற்றுவது, அவர்களுடைய நடை, உடை, பாவனை, குடும்பவியல், மருத்துவியல், அரசியல், என்னென்ன துறைகளில் பெருமானார் நமக்கு வழிகளை காமித்தார்களோ அவை அனைத்தையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது அல்லாஹ்வின் கூற்று. இப்போ இரவு நேர தொழுகை ஏதோ சுன்னத்து தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மொபைலை நோண்டுறதுக்கான தொழுகை இல்லை. ஏதோ சுன்னத்து தான் பார்த்துக்கலாம் சொல்லி கடை வீதிகளில் நேரத்தை கழிக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஏதோ சுன்னத்து தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க அலட்சியம் செய்து விடுவதற்கான ஒரு சுன்னத்து அது இல்லவே இல்லை. அதை பத்தி நிறைய விவரங்கள் இருக்கு, பின்னாடி நம்ம சொல்லுவோம். சரி, இப்ப இந்த ஒரு வசனத்தை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்லி காமிக்கின்றான். என்ன சொல்றான்? நபியே நாயகமே, உங்களுடைய உம்மத்தினிடத்திலே நீங்கள் கேளுங்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹ் நம்மளை பார்த்து ரசூலுல்லாஹ் விட்டு கேட்க சொல்றான். என்ன கேட்க சொல்றான்? நபியே நாயகமே, நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படுபவர்களாக இருந்தால், நம்ம அல்லாஹ்வை பிரியப்படுறவங்களா இருந்தா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து சொல்றான் பாருங்க, ஃபத்தபிஉனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் நாயகமே. மூமின்களே,
நீங்க அல்லாஹ்வை பிரியப்படக்கூடியவராக இருந்தால் ஃபத்தபிஉனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான். பெருமானாரின் சுன்னத்தை நாம் பின்பற்றினார், பெருமானாரின் வாழ்க்கை வழிமுறை நெறிமுறைகளை நாம் பின்பற்றினால் நம்மை யார் பிரியப்படுகின்றார்? அல்லாஹ் நம்மை பிரியப்படுகின்றான், நாம் அல்லாஹ்வை பிரியப்படுகின்றோம் என்பதற்கான அர்த்தம் அதில்தான் பொதிந்திருக்கிறது. எந்த ஒரு சுண்ணத்தையும் நம்ம அலட்சியமா விட முடியாது. சாதாரண நாட்கள்ல நம்ம முன்பின் சுண்ணத்தை அலட்சியமா விட்டுற முடியாது. ஃபர்து நிறைவேற்றுறோம், ஒரு ஒழு செய்யறோம், சுண்ணத்தை இல்லாம ஒழு செஞ்சிட முடியாது. எந்த ஒரு காரியத்திலுமே சுண்ணத்து இல்லைன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையே இல்லைங்க. சாப்பிடுற வழிமுறைகளையும் சுண்ணத்தை நமக்கு ரசூலா கற்று தந்திருக்கிறாங்க. கொடுக்கல் வாங்கல சுண்ணத்தை கற்று தந்திருக்கிறாங்க. ஏதோ சுண்ணத்து தானே. நிறைய பேர் இந்த வருஷம் புதுசா கிளம்பிக்கிட்டு சுண்ணத்து தானே, அது தொழுதா என்ன தொழட்டா என்ன, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன சுண்ணத்து தானே, தொழுதா என்ன தொழட்டா என்ன? சுண்ணத்தை நீங்க பின்பற்றணும், அல்லாஹ் கண்டிப்பா பின்பற்றி ஆகணும்ங்க. நீ அல்லாஹ்வை நேசிக்கிறதுனா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றுங்க. அல்லாஹ் அப்படி நீ ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினாதான் அல்லாஹ் உன்னை நேசிப்பானுங்க. அல்லாஹ்வுடைய நேசம் வேணும்னா என்னங்க செய்யணும்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நீங்க பின்பற்றணும். என்ன ஏதோ சுன்னத்து தானே, அது வார்த்தையை கேட்கும்போது அவ்வளவு ஒரு கோபம் நமக்கு வருது. அது அப்படி இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்லி காமிக்கின்றார்கள். சுன்னத்துனா முதல் என்ன, அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். சுன்னத் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம். ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தா அது சுன்னத் தான். ரசூலுல்லாஹ் ஒன்னு சொல்லாம தான் செஞ்சு காமிக்கிறாங்க தன் உம்மத்துக்கு முன்மாதிரியாக, அதுவும் சுன்னத்து தான். ரசூலுல்லாஹ் சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை. சஹாபாக்கள் ஒன்னு செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் அதை அவமதிக்காம அதை அனுமதிக்கிறாங்க, அதை அங்கீகரிக்கிறாங்க, சுன்னத்து தான். இந்த மூன்றில் எந்த ஒன்றை நாம் விட்டாலும் ஒரு சுன்னத்தை விட்டக்கூடிய குற்றம் நமக்கு பிடிக்கப்படுது. சுன்னத்து ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரியான காரியம் இல்லைங்க. ஃபர்தை நிறைவேற்றும். சுன்னத்துக்கும் ஃபர்துக்குமான வேறுபாடுங்க, அதை விளக்கணும். ஃபர்துங்கிறது அல்லாஹ் உங்க மேல கட்டாயம் விதிச்சது, அதை நீங்க தொழுதே ஆகணும், அதை நீங்க செஞ்சே ஆகணும். ஃபர்து சரியா? இந்த ஃபர்துக்கு நீங்க அல்லாஹ்ட்ட பெரிய அளவுல கூலி எதிர்பார்க்க முடியாது. என்ன வரமுறையில அல்லாஹ் சொல்லியிருக்கானோ அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரியா? அது நம்ம அவனுக்கு கட்டாயம் செஞ்சே ஆகணும். சுன்னத்தை யார் செய்யறாங்களோ, உபரியான வணக்கங்களை யார் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் மேலதிகமான கூலியை தரான். என்ன செய்யறான்? ரொம்ப அதிகபட்சமான கூலியை கொடுக்கிறான். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு நபரை ஒரு கடையில் நம்ம வேலைக்கு சேர்க்கிறோம். அந்த நபர்கிட்ட இப்ப இந்த வேலையை பார்க்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். அவர் அந்தந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடுறாரு. அவருக்கு என்ன சம்பளம் பேசணுமோ அதுதான் கொடுத்துருவோம். ஆனா நம்ம சொல்லாத சில நல்ல வேலைகளை அவர் செய்யும் போது அவர் மீது நமக்கு ஒரு பிரியம் ஏற்படுகிறது. அந்த பிரியத்தின் வெளிப்பாடாக நம்மை அறியாமல் நம்ம அவருக்கு என்ன செய்யறோம், அதிகமான கூலியை கொடுக்கிறோம். உதாரணத்துக்கு முன்னாடியே கடையை திறக்கிறது, எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்கிறது, கடையை தூத்து விடுறது, பொருட்களை சுத்தம் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான சில காரியங்களை செய்யறாருன்னு வச்சுப்போம். என்ன செய்வோம், நம்மளே ஒரு மனிதன் நமக்கே இயல்பு என்ன வரும், சார் சொல்லாத செஞ்சிருக்கா பிள்ளைங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு தோணும். சுன்னத்து இந்த மாதிரி தாங்க. ஃபர்து நீங்க எல்லாம் இப்படி செஞ்சுதான் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கான கூலியை மட்டும் உங்களால் வாங்கிட்டு போயிட முடியும். ஆனா சுன்னத்தை நீங்க செய்யும் போதுதான் உங்களுக்கு அதிகமான நன்மை கிடைக்கும், மேல்மிச்சமான நன்மை கிடைக்கும். சுன்னத்தை பின்பற்றுவது ஒவ்வொரு மூமியினுடைய உயிர் மூச்சு. சுன்னத்தை பின்பற்றுவது ஒவ்வொரு மூமியினுடைய வாழ்க்கையின் லட்சியம். சுன்னத்தை பின்பற்றுவது ஒவ்வொரு மூமியினுடைய வாழ்க்கையின் இலக்குவாக இருக்க வேண்டுங்க. இன்னைக்கு ஏதோ சுன்னத்து தானே நம்ம சொல்லிட்டு போறோமே, அப்படி போறதுக்கு அது சுன்னத்து. நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றக்கூடிய உண்மையான ஏகத்துவவாதிகள் பேரளவுல சொல்றதுக்கா சுன்னத்து? நாங்க நபி வழி திருமணத்தை செய்யறோம், நபி வழியில எல்லாத்தையும் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுன்னத்து தொழுகை விடுறதுக்கு பிறகுதான் சுன்னத்தா? அதுதான் உண்மையான இறையச்சமா? அதுதான் உண்மையான ஏகத்துவமா? இல்ல. எல்லா விஷயங்களிலும் எல்லா செயல்களிலும் நாம் உண்மையாகவே பெருமானாரை பின்பற்றினால் அந்த பெருமானாரினை பின்பற்றக்கூடிய அந்த செயலை நாம் பலவிதமான ரிஸ்க் எடுத்து சிரமங்களை எடுத்து நம்ம செய்யணும் இல்லையா? சரி, சுன்னத்தை குறித்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, வீடியோ ரொம்ப பெருசா போயிடும். இப்போ ரசூல்லா காலத்துல இப்படி ஒரு இரவு தொழுகை இருந்துச்சா? இது ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்களா, இல்லை இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரியா? ஒரு கேள்வி இருக்கு.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி ஒரு இரவு தொழுகை இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி ஒரு இரவு தொழுகை இருந்தது. ஆனால் நாம் நினைப்பதை போன்று இன்றைக்கு எல்லா பள்ளிகளிலும் தொழுவதை போன்று இஷாவிற்கு பிற்பாடு அமைக்கப்படவில்லை. இஷாவிற்கு பிற்பாடு அமைக்கப்படவில்லை. தொழுகை இருந்தது உண்மைதான். ஆனால் அதனுடைய நேரம் காலம் என்பது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. பெருமானாருடைய காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வச்சிருந்தாங்க அப்படின்னா, தஹஜ்ஜத்தை ஒட்டி வரக்கூடிய நேரங்களில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வச்சிருந்தாங்க. அதை தொழுது விட்டு அப்படியே சுபுகை நிறைவேற்றக்கூடிய அந்த நேரம் ஒதுக்கத்துல தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றினார்கள். புகாரியில ஒரு ஹதீஸ். நல்லா பார்த்துக்கணும். அந்த கால மக்களுக்கும் இந்த காலத்தில் வாழக்கூடிய நமக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் வேறுபாடு அப்படிங்கிறது நீங்க நல்லா இந்த நிகழ்வுல இருந்து உணர்ந்துக்க முடியும். புகாரியில முதல் பாகத்துல 545 பக்கத்துல புகாரியினுடைய 2012 ஹதீஸ்ல பதியப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறார்கள். என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ரமலானுடைய இரவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் சென்று இரவு தொழுகையை நிறைவேற்றினார்கள். இப்படி நபி அவர்கள் பள்ளிவாசலிலே சென்று இரவு தொழுகையை நிறைவேற்றியதை குறித்து மறுநாள் காலையில் மக்கள்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன ரசூலுல்லாஹ் இப்படி தொழுதிருக்கிறாங்களே, என்ன பெருமானார் இப்படி பள்ளிக்கு போயிருக்கிறாங்களே, என்னவா இருக்கும், ஏன் ரமலானுடைய மாதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க என்று மக்கள் காலையில பேசினாங்க. இரண்டாம் நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு இரவு தொழுகையை நிறைவேற்ற செல்லும் போது பெருமானாரை பின்தொடர்ந்து தொழுவதற்கு, நாயகத்தின் பின்னாடி நின்று தொழுவதற்கு சில மனிதர்கள் இருந்தார்கள். அந்த சில மனிதர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டினார்கள். இரண்டாம் நாள் முடிந்த பிறகு மூன்றாம் நாள் காலையில் மக்கள் எல்லாம் இதை குறித்து பேசினாங்க. என்ன பேசினாங்க? என்ன ரசூலுல்லாஹ் சில சஹாபாக்கள் இப்படி இரவுல நின்று தொழுதாங்களாமே, என்ன தொழுகையாக இருக்கும், என்ன விஷயமா இருக்கும்னு பேசினாங்க. பேசிட்டு மூன்றாம் நாள் மக்கள் அதிகமான முறையிலே பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அவர்களுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டினார்கள். இந்த மூன்றாம் நாள் தொழுகை முடிந்து நான்காம் நாள் காலையில் மக்கள் பரவலாக இதை குறித்து பேச ஆரம்பிச்சாங்க. மக்கள் பரவலாக இதை குறித்து பேசினாங்க. என்ன ரசூலுல்லாஹ் இப்படி தொழுதிருக்கிறாங்களா, முந்தானத்துக்கு கொஞ்சம் பேர் இருந்தாங்களா, இன்னைக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்களா, என்னன்னு தெரியல, இவ்வளவு பேர் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி நாலாவது நாள் காலையில பரவலாக முஸ்லிம்கள் இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. நான்காம் நாள் அந்த நைட்டு நீங்க புகாரி தமிழாக்கத்தை எடுத்து பாருங்க தெரியும். அந்த இரவுல பள்ளிவாசல் நிறைஞ்சி வழியக்கூடிய அளவிற்கு மக்களுடைய கூட்டம் இருந்தது. எப்படி இருந்துச்சு? பள்ளிவாசலே நிறைஞ்சிருச்சு. பள்ளிவாசல் பத்தல, நிறைய பேர் வெளியே நிக்கிறாங்க. இந்த செய்தியை அறிந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இரவு தொழுகையை நடத்துவதற்கு வரல. ரசூலுல்லாஹ் இந்த செய்தி என்ன செஞ்சாங்க? தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி இவ்வளவு கூட்டம் வந்திருக்குது, இப்படி ஒரு தொழுகை நடக்குங்கிற தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுல என்ன நன்மை இருக்கு, அந்த நன்மையை கொள்ளடிக்கணும்னு எல்லாரும் வந்துட்டாங்க. அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இரவு தொழுகை நேரம் முடியும் வரையிலும் வீட்டை விட்டு வெளியே வரல. இறுதியா ரசூலுல்லாஹ் எப்ப வராங்கன்னா, சுபுகு தொழுகையினுடைய நேரத்தை ஒட்டி தான் வராங்க. எல்லாரும் எதிர்பார்த்தே இருக்கிறாங்க. பெருமானார் எதுவுமே பேசல. சுபுகு தொழுகையை நிறைவேற்றி விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருமை தோழர்களே, நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என்பதை நான் அறியாமல் ஒன்றும் இல்லை. என்ன சொல்றாங்க? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்ல. என்னடா லேட்டா வந்துட்டனே, என்னடா நேரம் சுபுகு தொழுகைக்கு வந்துட்டேன்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு நல்லாவே எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்க மேல இது அல்லாஹ் கட்டாய கடமைன்னு அல்லாஹ் விதிச்சிடக்கூடாது. நீங்க ஆர்வப்படுறீங்களே, இந்த ஆர்வத்தை பார்த்து கட்டாயம் தொழுதுதான் ஆகணும்ட்டு அல்லாஹ் உங்கள் மேல விதிச்சிடவே கூடாது என்பதற்கு தான் இன்றைய நாள் நான் உங்களுக்கு தொழுகை நடத்த வரவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
சொல்லிவிட்டு அதிலிருந்து அந்த இரவு தொழுகையை ஜமாத்தா தொழுகிறத பெருமானார் கைவிட்டார்கள். ரசூலுல்லாவுடைய வஃபாத் வரையிலும் அதற்கு பிறகு ஜமாத்தாக அது நடத்தப்படவில்லை. நடந்துதான் கேட்டால் நடந்தது. எப்படி நடந்தது? அவரவர்கள் தனிப்பட்ட நேரத்தில் அவர்கள் தனிப்பட்ட வீட்டில் இருந்து தனிப்பட்ட முறையிலே தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாவுடைய காலத்தில் ஒரு இரவு தொழுகைன்னு இருந்துச்சுங்க. அந்த இரவு தொழுகை எதுக்கு நிப்பாட்டப்பட்டுச்சு? அதுதான் இங்க முக்கிய காரணம். ஆர்வத்தை பார்த்து, கூட்டத்தினுடைய அளவை பார்த்து அல்லாஹ் கட்டாயமா விதிச்சிடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினாங்க. இன்னைக்கு நம்ம நிப்பாட்டுறாருன்னா எதுக்கு நிப்பாட்டுவோம் தெரியுமா? முதல் நாள் பள்ளியாசம் ஃபுல்லா இருந்துச்சு, 2ஆவது நாள் கொஞ்சம் குறைச்சி, 3ஆவது நாள் கொஞ்சம் குறைச்சி, 4ஆவது நாள் நானும் மோதினார் தான் இருக்கோம், வேண்டாங்க இதுக்கு மேலே தராங்க வேண்டாம் அப்படின்னா நிப்பாட்டலாம். அப்படிதான் நீங்க நிப்பாட்ட முடியும். அந்த காலத்து மக்கள் சஹாபாக்கள்கிட்ட இருந்த ஆர்வமும் இன்னைக்கு தொழுகையை விடுறதுக்கு காரணம் தேடக்கூடிய நம்ம குறுக்கு புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? ரசூலா எதுக்கு நிப்பாட்டினாங்க? அப்ப ரசூலாவுடைய காலத்தில் இருந்தது தானே, பெருமானார் செஞ்சது தானே. பெருமானார் உன்னை செய்யறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் உன்னை செய்கின்றார்கள் என்று சொன்னா ஏதோ சும்மா செஞ்சுட்டு போயிடுவாங்களா? சும்மா செஞ்சுட்டு போயிடுவாங்களா? இந்த உம்மத்து எந்த காலத்திலுமே கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிற உயர்ந்த இரக்கம் கொண்டவர்கள் அல்லாஹ்வின் தூதர் நம் மீது. அப்போ இத்தனை ரக்காயத்தை தொழுகிறாங்களே பெருமானார், சும்மா ஏதோ தொழுதுட்டு போயிருவாங்களா? இந்த உம்மத்திற்கு அதற்கு பெரிய ஒரு பிரதிபலன் இருக்குது அப்படிங்கறத உணர்த்துறதுக்கு தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 நாள் ஜமாத்து நடத்தினாங்க. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, ஏங்க ரசூலுல்லாஹ் முதல்ல இருந்தே வீட்டுல தொழுதுருக்கலாம்ல? இது கட்டாயமா ஆய்வம், அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம். உங்க மேல ஃபர்லுன்னு கூட அல்லாஹ் திணிச்சிடலாம், அந்த அளவுக்கு அதுல நன்மை இருக்கு, அந்த அளவுக்கு அதுல நன்மை இருக்கு. அதனாலதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சுன்னத்து சுன்னத்தாகவே இருக்கட்டும், இருந்தாலும் அது ஃபர்லினுடைய அந்தஸ்துல இருக்க வேண்டிய ஒண்ணு இல்லையா? நம்ம அப்படியாங்க தொழுகிறோம்? அப்படியா தொழுகிறோம்? நம்ம தராவி ஏதோ பேருக்கு தொழுதுட்டு வரோம் அல்ல. இது ரமலானுடைய மாதத்துல நீங்க முயற்சி எடுத்து பல சிரமங்களை மேற்கொண்டு நிறைவேற்ற வேண்டிய ஒரு தொழுகை தான் அந்த தொழுகை. சரி, இது இந்த ஹதீஸ பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ இது எப்போ ஜமாத்தாக தொடங்கப்பட்டுச்சு? நீங்க பள்ளியாசல் நிறைய ஹான்சாலாம் போட்டு நம்ம தொழுகிறோமா இல்லையா? இது எப்படி ஜமாத்த ஆரம்பிச்சது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஜமாத் நிப்பாட்டினதாகவே இருந்துச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலையும் இது ஜமாத்து கொண்டு வரப்படல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஆரம்பத்துல ஜமாத் கொண்டு வரப்படல. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தினுடைய ஆரம்பத்தில் என்ன செய்யப்படலங்க? ஜமாத்து கொண்டு வரப்படல. புகாரியில 2010வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் நீங்க எடுத்து பாருங்க. எப்போ இது ஜமாத்தா கொண்டு வரப்பட்டுச்சுன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தினுடைய நடுப்பகுதியில தான் என்ன செஞ்சு கொண்டு வரப்பட்டுச்சு. அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் காரி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, ரமலானுடைய மாதத்துல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ரமலானுடைய மாதத்துல அப்துல்லா இப்னு அப்துல் காரிங்கிறவங்க பள்ளிவாசலுக்கு தொழுகலான்னு போறாங்க. இப்படி தொழுகலான்னு போகும்போது மக்களை பார்க்கறாங்க, அங்கங்க ஒவ்வொரு கூட்டமா நின்று தொழுகிறாங்க. பள்ளிவாசலுக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கிட்ட ஒரு ஜமாத்து நடக்குது, அங்கிட்ட ஒரு ஜமாத்து நடக்குது, அந்த பக்கத்துல ஒரு ஜமாத்து நடக்குது, 5 பேர் ஒரு ஜமாத்துல, 4 பேர் ஒரு ஜமாத்துல, 8 பேர் ஒரு ஜமாத்துல, இப்படி என்ன செய்யறாங்க? கொஞ்சம் பேரா ஜமாத்துல தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து விடுகின்றார்கள். இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பார்க்கறாங்க. பார்த்துட்டு அந்த நாள் முழுக்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இதை எப்படியாவது ஒரு இமாமுக்கு கீழே இவங்க எல்லாரையும் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியாக என்ன செய்யறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதுல உறுதியான ஒரு முடிவை எடுத்துட்டு ஒரே இமாமுக்கு கீழே தான் இனிமே எல்லாரும் தொழுவணுங்கிற முடிவை கொண்டு வராங்க. அந்த இமாமாக யாரை நியமிக்கிறாங்கன்னு சொன்னா, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நியமிக்கிறாங்க. அப்படி நியமிக்கப்பட்டு அதுக்கு பின்னாடி எல்லா மக்களையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரே இமாமுக்கு தான் எல்லாரும் நின்று தொழுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தாங்க. மறுநாள் மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? அந்த ஒரே இமாமை பின்பற்றிய அந்த இரவு தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ ரமலானுடைய மாதத்துல ஒரு இரவு தொழுகை இருந்தது.
மக்களுடைய ஆர்வத்தை கவனித்து அந்த தொழுகை விடுபட்டது. விடுபட்ட ஜமாத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மீண்டும் கொண்டு வந்தார்கள். அலட்சியம் செய்யக்கூடிய ஒரு சுன்னத்து இது இல்லை. அதை நீங்க முதல்ல நல்லா விளைக்கணும். இன்னும் சொல்ல போனா ஒரு ஹதீஸினுடைய அடிப்படையில் இந்த ரமலானுடைய இரவு தொழுகை என்ன சத்து நீங்க சொல்லும் போதே தராவின்னு சொல்ல மாட்டீங்க, இரவு தொழுகைனே சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது இல்லையா? அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் திரும்ப நம்ம ஒரு இதில் கண்டிப்பான முறையில் பேசுவோம். இந்த இரவு தொழுகை என்பது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சுன்னத்து இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி என்ன இல்லை, இது ஒரு சுன்னத்தே கிடையாது. இரவு தொழுகை என்பது சுன்னத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபர்லு. இந்த ரமலானுடைய மாதத்துல நீங்க இரவுல தொழுகிறீங்க இல்லையா, தராவியா இருக்கட்டும், தஹஜத்தா இருக்கட்டும், கியாமுல் லைலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், உபரியான வணக்கம். ஃபர்லை தாண்டி மேல்மிச்சமா நம்ம தொழக்கூடிய தொழுகை தான் உபரியான தொழுகை. இப்படி நீங்க உபரியா தொழுகிறீங்க இல்லையா, இந்த ஒவ்வொரு தொழுகையிலும் ஒரு சுன்னத்துக்கு பின்னாடி ஒரு ஃபர்ல் இருக்கு. சுன்னத்துக்கு பின்னாடி எது ஒளிஞ்சிருக்கு? ஒரு ஃபர்ல் ஒளிஞ்சிருக்கு. மிஷ்காத்துல பதியப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஹதீஸ். இதுல இருந்து அந்த ஒரு பகுதி, நமக்கு தேவையான அந்த ஒரு பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க, ஜஅலல்லாஹு சியாமஹு ஃபரீலத்தன். ஜஅலல்லாஹு சியாமஹு ஃபரீலத்தன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைப்பதை ஃபர்த், கட்டாய கடமை என்று அல்லாஹ் கடமையாக்கினான். சரியா? அடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்க பார்க்கணும். வ கியாம லைலிஹி ததவ்வன். வ கியாமு லைலிஹி, அந்த மாதத்தினுடைய இரவிலே நின்று வணங்குவதை, நீண்ட நேரம் நின்று வணங்குவதை அல்லாஹ் கடமையாக்கினான். சரியா? ஃபரீலத்தன் ஃபர்ல், சுபுஹனுடைய 2 ரக்காத் ஃபர்லை நிறைவேற்றுறேன், சுபுஹனுடைய பின் சுன்னத்தை நிறைவேற்றுறேன், லொஹருடைய ஃபர்ல்னு சொல்றோம்ல, அந்த ஃபர்ல இருந்து வந்ததுதான் ஃபரீலத்தன். அல்லாஹ் ஃபர்லாக்கணும். ஃபர்லுனா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த நோன்பு என்பது கட்டாய ஃபர்லு. ஆனா இந்த சுன்னத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபர்ல் என்ன அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் அடுத்து பின்னாடி அப்படி விளக்கி சொல்வாங்க. எப்படி தெரியுமா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, وَمَنْ تَأَدَّى فَرِيلَةً فِيهِ. யார் அந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு ஃபர்லை நிறைவேற்றுவாரோ, சுபுஹ் தொழுகை ஃபர்ல், லொஹர் ஃபர்ல், அஸ்ர் ஃபர்ல், மக்ரிப் இஷா ஃபர்ல், யார் ஒரு ஃபர்லை நிறைவேற்றுவாரோ, கான கமன் அத்தா சபஈன ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு. ரமலான் அல்லாத மாதங்களில் 70 ஃபர்லை நிறைவேற்றிய நன்மையை அவர் பெற்றுக் கொள்வார். ஒரு ஃபர்லுங்க, ஒரு ஃபர்ல நீங்க நிறைவேற்றினா 70 ஃபர்ல, ரமலான் அல்லாத மாதங்கள்ல 70 ஃபர்ல நீங்க நிறைவேற்றின நன்மை கிடைக்கும். ஏன் ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்கன்னா, நீங்க ரமலானுடைய மாதத்துல ஃபர்ல நீங்க கவனக்குறைவா விட்டுறாதீங்க. பிறகு தொழுதுக்கலான்ட்டு தொழுகையை சேர்த்து வைக்காதீங்க. அசர் பெரும்பாலும் இன்னைக்கு அசர் நோன்பு துறக்கிறதுக்கு காமன் நேரத்துக்கு முன்னாடி தான் தொழப்படுது. தயவு செஞ்சு அப்படி தொழாதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்லும் போது, ஹாஃபிது அலா ஸலாத்தி வஸ்ஸலாத்தி உஸ்தா, நீங்க நடுத்தொழுகையை பேணி தொழுது கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். அந்த நடுத்தொழுகை எதுங்கிறதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் போது அது அசர் தொழுகை தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க இல்லையா? அப்படிங்கிற ரமலானுடைய மாதத்தில் என்ன செய்யாதீங்க, ஃபர்ல கவனக்குறைவாக நீங்க விட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சுன்னத்தை சொல்லுங்க சத்தே, தராவி தான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே கேட்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்லி காமிக்கிறாங்க, வமன் தஅத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு. சரி, மன் தகர்ரப பிஹஸ்லத்தின் மினல் கைரி. யார் அந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு நல்ல விஷயத்தை தானாக செய்வதற்கு முற்படுகின்றாரோ, அல்லது ஒரு சுன்னத்தை தானாக தொழுவதற்கு முற்படுகின்றாரோ, ஒரு சுன்னத்தான அமலை யார் செய்கின்றாரோ
அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு, ரமலான் அல்லாத மாதத்தில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றிய நன்மை. என்ன சொல்றாங்க? யார் அந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுகின்றாரோ அவர் ரமலான் அல்லாத மாதத்தில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும் ரசூலா சொல்றாங்கன்னா, எப்பா அது சுன்னத்து தான் அப்படின்னு சொல்லி நீ அந்த இரவு தொழுகை நீ வீணடிச்சிடாத, அது சுன்னத்து தான் சொல்லி நீ அதை பின்தங்க வச்சிடாத, அது சுன்னத்து தான் சொல்லி புறமுதுகு பக்கம் அதை தூக்கி போட்டுறாத, அது சுன்னத்து தான் பாத்துக்கலாம்னு சொல்லி நீ கேர்லெஸ்ஸா இருந்துடாத, அதுல வெரி கேர்ஃபுல்லா நீ அதை ஹேண்டில் பண்ணுப்பா, அதுக்கு உனக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை கிடைக்குதுப்பா. சுன்னத்துடைய நன்மையும் கிடைச்சு ஃபர்லுடைய நன்மையும் கிடைக்கும். சும்மா கிடைச்சிருமா? நினைச்ச நேரத்தில் தொழுதா கிடைச்சிருமா? விருப்பப்பட்ட போது வந்து தொழுதா கிடைச்சிருமா? அல்ல சும்மா தூக்கி கொடுத்துருவானா அவ்வளவு பெரிய நன்மைய? ஃபர்ல நிறைவேற்றுறது சும்மா நமக்கு கஷ்டம், எவ்வளவு கஷ்டமான காரியம், எப்படி கிடைக்கும்? அதுக்கான முயற்சிகள், அதற்கான திட்டங்கள், அதற்கான வழிமுறைகளை நாம் சரியாக கையாளும் போதுதான் அதற்கான நன்மை கிடைக்கும். என்ன சுன்னத்துன்னு சொல்லி சால்ட்டை விட்டுட்டு நம்ம போயிடுவோம். எப்படி இருக்கு பாத்துக்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஏகப்பட்ட ஹதீஸ் இருக்கு. அந்த இரவு தொழுகையை வலியுறுத்தி சொல்ற விதமாக டைரக்டா ரசூலுல்லாஹ் வலியுறுத்தலனாலும் இன்டைரக்டா அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. டைரக்டா இது இப்படிதான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, ஆனா இன்டைரக்டா நீ இப்படி எல்லாம் இதுக்கு இருக்கு, இப்படி எல்லாம் இப்படிலாம் இருக்கு, நீ அதை வெரி கேர்ஃபுல்லா இருந்துக்க, நீ விட்டுறாத. எந்த அளவுக்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் நம்ம பார்ப்போமா? நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. புகாரி, முஸ்லிம், திருமதி, இப்னு மாஜா எல்லா நூல்கள்லையும் பதியப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ்? மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் அந்த ரமலானுடைய மாதத்திலே நன்மையை எதிர்பார்த்து முழுமையான ஈமானோடு நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய அனைத்து விதமான முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுது. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ومن قام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه, யார் அந்த ரமலானுடைய மாதத்திலே நன்மையை எதிர்பார்த்து இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுது. சரியா? இப்போ நான் இரவு தொழுகையை தொழல, விருப்பப்படும் போதுதான் தொழுதுக்குன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? உன் பாவம் மன்னிக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்? அப்படியாவது நீ தொட வந்துருவ, அப்படியாவது அதை விட்டுற மாட்ட அப்படிங்கிற ஒரு நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் தொழ வேண்டாம், எனக்கு தொழ முடியல அப்படின்னு சொன்னா என்ன ஆயிருது? என் பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சாலும் சரி, மன்னிக்காம போனாலும் சரி. அப்படிதானே? அப்படிதானேங்க? புகாரில இன்னொரு ஹதீஸ் இருக்கு தெரியுமா? நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 படிகளில் ஏறும்போது 3 வாட்டி ஆமீன் சொல்லுவாங்க. உலகம் அறிந்த ஹதீஸ் இது. நான் கூட போன வாரம் சும்மா கூட சொல்லியிருந்தேன். 3 படியில் ரசூலுல்லாஹ் ஏறுவாங்க. ஏறும்போது ஒவ்வொரு படியிலையும் ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, என்ன ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னீங்க? அதில் 2வது படியில் ஏறும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன சொன்னாங்க? யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே தன் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளாமல் உபரியான வணக்கங்கள் செய்யாமல் பாவ மன்னிப்பு தேடாமல் யார் இருக்கின்றாரோ அவர் நாசமா போட்டுட்டு அல்லாஹ் சபிச்சான். ஜிப்ரீல் நான் ஆமீன் சொன்னேன், வக்குல் முஹம்மது யா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன், நபியே நாயகமே நீங்களும் ஆமீன் சொல்லுங்கன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? அந்த ரமலானுடைய மாதம்ங்கிறது உனக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை தரக்கூடியது, அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டை தரக்கூடியது, உங்க வாழ்க்கையிலேயே உங்களுடைய நன்மையை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மந்த்னு சொன்னா அது ரமலானுடைய மந்த் தான். அந்த மந்த்தை நீங்க வந்து வேஸ்ட் ஆக்கிறாதீங்க, அந்த மந்த்தை நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா ஏதோ அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த ரமலானுடைய மாதத்துல அமல்களை எந்த அளவுக்கு உங்களுக்கு டஃப்பா, எந்த அளவுக்கு ஒரு நெருக்கமா உங்களால கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனதையும் உடலையும் நீங்கள் பக்குவப்படுத்தி நீங்க ரமலான்ல கொண்டு போகணுங்கிறது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு விஷயத்த சொன்னாங்க. அது என்னங்க? அது இரவு தொழுகை ஏதோ சுன்னத்து தானே அப்படிங்கிற வார்த்தை சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக்கங்க. சுன்னத்து தானேன்னு எதையுமே நீங்க என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது, எந்த ஒன்றையுமே விடக்கூடாது. ஒரு சுன்னத்தை நம்மளால செய்ய முடியல, நிர்பந்தம் அப்படின்னா அதுக்கு மார்க்கம் வேற அனுமதி தருதுங்க. நிர்பந்தம் அப்படின்னா அது வேற அனுமதி. சுன்னத்து தானே நீங்க கொச்சப்படுத்தி விட்டீங்கன்னா அதுக்கு நீங்க கண்டிப்பா அல்லாஹ்ட்ட நீங்க பதில் சொல்லி ஆகணும். நேரம் இருக்கு, போக முடியும். நைட்டு கடை அடைச்சா அந்த 1 மணி நேரம் வியாபாரம் நடக்கிறதுனால பிரச்சனை இல்லை, நமக்கு தெரியும். அதான் சுன்னத் தானே, இஷா மட்டுமா போய் தொழுதுட்டு வந்துருவோம். நடக்குதா இல்லையா?
கணித்துக்குரியவர்களை நீங்க செய்யக்கூடிய உபரியான வணக்கங்கள் தான் உங்களுடைய ஃபர்லை நிலைநிறுத்தும். இமாம்கள் விளக்கம் அளிக்கும் போது சொல்லி காமிப்பாங்க, சுன்னத் எப்படி தெரியுமா, சின்ன சின்ன பொடி பொடி கற்களை மாதிரி. ஃபர்ல் எப்படி தெரியுமா, நிப்பாட்டி பட்டு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கம்பு மாதிரி. இந்த கம்பு சும்மா அப்படி நிப்பாட்டினா நிக்காதுங்க, நிக்காது. எப்பந்தான் இது நிக்கும்னு சொன்னா, இந்த சின்ன சின்ன கல்லு மண்ணு இதெல்லாம் போட்டு கீழே நல்லா குத்து குத்துன்னு குத்துறா மட்டும்தான் இந்த கம்பு ஸ்டெடியா நிற்கும். நீங்க செய்யற பரல ஸ்டெடியா இருக்கிறோம்னா, அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, முன் சுன்னத் பின் சுன்னத்தை அமைச்சாங்க. முன் சுன்னத் பின் சுன்னத்தை அமைச்சாங்க இல்லையா? என்ன சுன்னத்து தானே நம்ம விடுறோம், அதை அந்த பரலையே நமக்கு ஸ்ட்ராங் ஆக்கி தர சுன்னத் தான். சுன்னத்தை சஹாபாக்கள் எப்படியெல்லாம் பின்பற்றுறாங்கன்னு சொல்லி நான் பேச போனோம்னு வைங்களேன், 3 மணி நேரம் ஆகிப்போம். ஏன்னா சுன்னத்துல அந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்கின்ற இறைவசனத்தை அல்லாஹ் இறக்குனான். சுன்னத்து தானே சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாதுங்க. அந்த சுன்னத்தை எந்த அளவுக்கு நம்மளால முயற்சி எடுத்து செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம முயற்சி எடுத்துருக்கணும். அதனால என்ன சொல்றோம்னா ரமலானுடைய மாதத்துல தராவி தொழுகையை தயவு செஞ்சு கேர்லெஸ்ஸா விடாதீங்க. அது உங்களுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க வேண்டாம் அப்படின்னு நீங்களே சொல்லிக்கிற மாதிரி, எனக்கு ஒரு ஃபர்லினுடைய நன்மை வேண்டாம் அப்படின்னு உங்களை நீங்களே வெறுத்துக்கிற மாதிரி தான் அது. அதனால ரிஸ்க் எடுத்து தொலைப்போங்க, அதுல தாங்க நன்மை இருக்குது. ரிஸ்க் எடுக்காம செய்யக்கூடிய எந்த அமலுக்கும் நோ ப்ராஃபிட். ரிஸ்க் இருக்கணும். ஒரு வியாபாரம் பண்றோம்னா அதுல ஒரு ரிஸ்க் இருந்தாதான் அதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு ரிஸ்க் எடுத்து ஒன்று அடையும் போதுதான் அதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அதனுடைய வெகுமதி தெரியும். ரிஸ்கே இல்லாமல் நம்ம ஒன்று இது பண்ணும்போது என்ன செய்யாது, அதுக்கான வெகுமதி தெரியாது. அதை விளையாட்டா ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த கதையோட முடிக்கிறேன். ஒரு நபருடைய வீட்டுக்கு 2 பேர் போயிருக்கிறாங்க. அங்கே போயிருந்தா அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, செருப்பு இருக்குல்ல, செருப்பு, அந்த செருப்பை பட்டு துணியை வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்காரு. செருப்பு என்ன செய்யறாரு, பட்டு துணியை வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்காரு. போன 2 பேர்ல ஒரு ஆள் கேட்டாரு, செருப்பு 10 ரூபா 5 ரூபா வரும், காலில் போடக்கூடியது, பட்டு துணி விலை அதிகமாக உள்ளது, ரொம்ப கௌரவத்தைக்காக அணியக்கூடியது, அந்த பட்டு துணியை வச்சு இந்த செருப்பை தொடச்சிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு அந்த ஆள்கிட்ட கேட்குறாங்க. அந்த ஆள் அதுக்கு ஒன்றுமே பதிலே சொல்லலை. பக்கத்தில் வந்து சொன்னார், பட்டு துணி ஓசையில் கிடச்சதா இருக்கும், செருப்பும் உடச்சி வாங்கினதா இருக்கும்னாரு. செருப்பு துடைக்கிறவர் சொன்னாரா, சதத்தை நீ உண்மையை தான் சொன்னார், செருப்பு நான் என்ன செஞ்சேன் உழைச்சி வாங்கினேன், பட்டு துணி ஓசையில் வந்தது. அப்போ ரிஸ்க் எடுத்து ஒன்று நம்ம பெறுறோம், ஒரு கஷ்டம் எடுத்து ஒன்று வாங்குகிறோம், ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா அதனுடைய வெகுமதி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ரிஸ்கே இல்லாமல் ஒன்று நமக்கு கிடைக்குன்னா அதனுடைய வெகுமதி தெரியாது, அதனுடைய மகத்துவம் நமக்கு புரியாது. அதனால் இந்த தொழுகை எந்த அளவுக்கு உங்களால் பேண முடியுமோ அந்த அளவுக்கு பேணுங்க. இன்னும் 15 நாள் தான் இருக்குது. இந்த 15 நாளில் 5 நாள் வந்து உங்களுக்கு மகஃபிரத்து பாவம் மன்னித்துக்குரிய நாள், மிச்சம் இருக்கிற 10 நாள் இடைத்துக்குமினார் நரக விடுதலுடைய 10. எவ்வளோ முக்கியமான நாட்கள் நம்ம வீணடிக்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நீங்களே யோசிச்சு கேள்வி கேட்டு பாருங்கள் இல்லையா? அதனால் அந்த மாதிரியான காரியங்கள்லாம் மேற்கொள்ளாமல் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகள் எடுத்து தொலைப்போங்க. அல்லாஹ் தஆலா வாழக்கூடிய காலங்கள் முழுக்க அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக எல்லாம் நம்ம ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.